தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த இடத்துல இது போற போட்டு பார்த்தா மக்கள் நீதி மையம் வந்து மகளிர் நீதி மையமாக மாறும். நீங்க அத்தனை மகளிர்கள் வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் நமக்கு பத்தாது, இன்னும் வேணும். இப்ப மேட்டருக்கு வருவோமா? ஓகே. மதிப்பிற்குரிய மக்கள் நீதி மையத்தின் உலக நாயகன் தலைவர் அவர்களை மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, மக்கள் நீதி மையத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அணியின் என் சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களை, சகோதரி கமிலா நசர் அவர்களை மற்றும் மேடையில் உமா டாக்டர் அவர்களை இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லோரும் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து சீனி பாஞ்சு அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேன்னா அதை கூட அவங்க பேசிட்டேன். நான் அப்புறம் என்னத்த பேசுறது? என்னதான் பண்றதுங்க? எப்ப பாரு, அதாவது பெண்கள் வீட்டின் கண்கள் என்பார்கள். இனிமேல் அந்த கதையெல்லாம் இருக்கவே கூடாது. அது என்ன வருது? எப்ப பாரு நம்ம சோறாக்கி குழம்பு வச்சு பொருளை பண்ணி கொடுக்குறோமா, இவங்க திமுக வெளியில போய் இவங்க வெளியில இங்கிலீஷத்துக்கு ராஜ்யம் பண்ணுவாங்களா? விடுவோமா? என்னம்மா அந்த கதையெல்லாம் ஆகாது. இனிமேல் பெண்கள் நாட்டின் கண்களாக இருக்க வேண்டும். சக்தி இல்லையே சிவம் இல்லை, அதுதான் விஷயம். அப்போ ஆண் பெண் இருவரும் இணைந்து செயல்பட்டால் இந்த நாடு நலம் பெறும் என்பது உறுதியானது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சூழ்நிலையில் பல இடங்களில் நாம் நலிந்தும் மலிந்தும் போய்விட்டோம். இனி அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. எனவே இந்த மகளிர் தின நன்னாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்து நமது மக்கள் நீதி மையத்தில் இணைந்து சிறப்பான வழியிலே செயல்பட்டு சிறப்பான முறையிலே வெற்றி பெற செய்து இந்த வருகின்ற தேர்தலிலே மக்கள் நீதி மையத்தை அறுதி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற செய்து இந்த பொறுமையை நினைச்சா ஏன் முடியாதுங்க? ஏன் நம்ம வீட்டு ஆம்பளைங்க நம்ம பேச்ச மூடி போயிடுவாங்களா? எங்க போறாங்க? இல்ல பொறுப்பேற்ற நேர போற எங்க குத்துற மக்கள் நீதி மையத்துல முத்திரையை குத்திட்டு வர்றேன் அப்படின்னு நம்ம சொன்னா ஏன் நடக்காதுன்ற. சரியா? துணி வர தெரியாதவன் துப்புரவு குறை சொன்னான். அந்த கதையெல்லாம் இருக்குது. ஒழுங்கா வந்தையா, துப்புரவு பண்ணனியா, கிளீன் பண்ணனியா அப்படின்னு பெண்கள் அதுல இறங்கி நமது தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இங்க எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. இன்றைக்கு வந்து சிறப்பான சேவையை செய்வதற்காகத்தான் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி என்ற பெயரிலே ஆரம்பித்திருக்கிறது. இது நானா என் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல தலைவர்களா இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து நல்ல மனதோடு, ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் நிறைய சாதனைகள் அவர் செய்துட்டார். அதே போல்தான் அவரோடு இணைந்து பணியாற்ற பெருமை எனக்கும் உள்ளது. நானும் இத்தனை வருஷமா சினிமால நிறைய நடிச்சிருக்கேன். இருந்தா கூட எனக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு காலம் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வரவேற்று என்னை வாழ வைத்த நீங்கள் எல்லோரும் உங்களை நம்பி இனிமேல் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் மக்கள் நீதி மையத்தில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. இப்பெல்லாம் கைப்பற்ற வாங்கணுன்ற ஆசை தான். அது சினிமாவில் வந்து வேலையில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு தான் எனக்கு பேசுவேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அப்புறம் போக பிக்கப் ஆகி அது செட்டு வரத்துல போகும். அருமையாக பேசுகிறேன் சகோதரி. நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் இப்படி பேசும்பொழுது உங்களுடைய ஆரவாரம் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா நாங்கள் கலைஞர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கலைஞர் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சினிமா நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு எண்ணத்தை கிழிப்பாங்க அப்படின்னாங்க. எங்க சினிமா நடிகருக்கு தாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, இப்ப நான் ஒரு கேரக்டர் பண்றேன். சரி, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு காலையில கூட டிவில பார்த்திருப்பீங்க, அதை பார்த்திருப்பீங்க. சரியா? அப்போ எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா நான் அந்த கேரக்டராக, அந்த பெண்மணியாக, அந்த தெருவிலே இருக்கும் ஒரு பிச்சைக்காரர், அது கூட சொல்லக்கூடாது, அந்த கேரக்டராக மாறும்பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எப்படியெல்லாம் நடைமுறைகளை ஒரு உடை போடுவதும் சரி, சாப்பிடுவதும் சரி, எந்த அளவில் இருக்கிறார்கள் என்ற மனோநிலை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இங்கே நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் மக்களின் மனோநிலையும்
தமிழ்நாட்டின் இதயம் என்னவென்ற ஒரு கலைஞர்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். அதனால் தான் நான் மக்கள் நீதி மையத்தில் உணர்வு பூர்வமான எமது தலைவரோடு இணைந்துள்ளோம். அதுக்காக நான் ரொம்ப நேரம் செந்தமிழ் பேசணும் தான் முயற்சி பண்ண முடியல. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசினேன். இன்னைக்குதான் ஆரம்பம். அதனால என்ன பேசுறது, என்ன எப்பவுமே நான் மேடையில வரும் பொழுது என்ன பேசுறதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வர மாட்டேன். இங்க வந்தா என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவேன். அதுக்காக பெரிய சிறப்புரையாளரும் அல்ல, எனக்கு மேடை பேச்சு பழக்கமும் அல்ல. இருந்தது ஒரு காலத்துல, அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அந்த வேலையை பார்க்காத இந்த வேலையை பாருன்னு தலைவர் என்னை உத்தரவிட்டதால் நான் இங்கே வந்து விட்டேன். ஏற்கனவே நான் தலைவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன். நீங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே உங்கள் பின்னால் நாங்கள் பல பேர் இருப்போம் என்று உறுதி கொடுக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு அவர் பாதையிலே, அவர் நடக்கின்ற பாதையிலே நாங்கள் பின்னாடி செல்ல தயாராக உள்ளோம். இது இறுதி வரை இருக்கும் என்ற உறுதியுடன் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.